சரி பாடிக்கொண்டே ஆடிக்கொண்டே போகலாமா மாமா? கூற குயில் சேவல பார்த்து படிக்கிற பாட்டு நீயும் பதில் சொல்லு மயங்கிடலாமா ஏ மாமா மயங்கிடலாமா? கூற குயில் சேவல பார்த்து படிக்கிற பாட்டு பதில் சொல்லு கேட்டு மாமா மயங்கிடலாமா ஏ மாமா மயங்கிடலாமா? கூற குயில் சேவல பார்த்து படிக்கிற பாட்டு பதில் சொல்லு கேட்டு மாமா மயங்கிடலாமா ஏ மாமா மயங்கிடலாமா? மனது ஒரு ராகத்தில தினம் பாடி பாடி மெல்ல பறக்குது மாமா அந்த நேரத்தில உன்னை தேடி தேடி தானே கிறங்குது அச்சு வெள்ளம் பேச்சில அச்சு வெள்ளம் கிட்ட வரும் நேரத்தில் லட்சம் வரும் நான் ஓடாத நீரு நீ தானாக சேருவாரு மாமா மயங்கிடலாமா ஏ மாமா மயங்கிடலாமா? கூற குயில் சேவல பார்த்து படிக்கிற பாட்டு பதில் சொல்லு கேட்டு மாமா மயங்கிடலாமா ஏ மாமா மயங்கிடலாமா? நீ அருகே வரும் நேரத்தில மண் மேலதானே கோலம் போடுறே மாமா உறங்கும் அடு சாமத்திலே கண் மூடி மூடி தாளம் போடுறே வந்தாதம்மா ஆசை நடி வந்தாதம்மா குத்தாரம்மா நீயும் என்ன குத்தாரம்மா நாடாத நாத்து நீ தானாக சேருவாய் மாமா மயங்கிடலாமா ஏ மாமா மயங்கிடலாமா? கூற குயில் சேவல பார்த்து படிக்கிற பாட்டு பதில் சொல்லு கேட்டு மாமா மயங்கிடலாமா ஏ மாமா? ஐயோ மாமா எழுந்து மாமா. அறியாத பையன் நல்லாதான் இருந்தான் பாவம். ஹார்ட் அட்டாக் இப்ப யாருக்கு வருது யாருக்கு போகுதுன்னு தெரியுது. ஐயோ பாவம் அவன் நல்ல வாழ எடுத்த பையன், கல்யாண ஆசை வேற, அழகான பாடி நல்லா கனவு கொண்டிருப்பான். அவனை சர்வ சாதாரணமா எடுத்து போடக்கூடாது, நல்லா ஆடலும் பாடலமா சந்தோஷமா எடுத்து போய் அவனை எடுத்து போய் சேர்த்துருப்பா. ஐயோ முந்திரி முந்திரி ஐயோ முந்திரி முந்திரி முந்தி முந்தி நாயகனே ஐயா முந்தி முந்தி நாயகனே முக்கண்ணனார் தன் மகனே நதிக்கேற்ற மன்மதனே
சத்தம் எப்படி பையன் மாமா அந்த ஆளு நீ செத்துட்டு என்ன கல்யாணம் பண்ணி கூப்பிடுறாமா வாய்ஸ் கட்டிப்பா ஒரு பொண்ணு ஒரு தேங்காய் வேஸ்டா போச்சு எங்க மாமா இன்னும் சாகல போனா போது உனக்கு சீக்கிரமா மிக்ஸி தான் வாங்கி போவாத எனக்கு மிக்ஸி வேணாம் வேணாமா ஏன் கேளு ஏன்? என் பங்காளி இடத்துல கொடுத்தினா அதை சொரண்டி கொடுத்துருவான் மாமா சரி போலாமா ஆடி படிக்க போலாமா மாமா ஏரி நன்னாங்க ஏரி தண்டா மாமா இளந்தம் பழம் தொப்பு தண்டா ஏரி நல்லா உடுப்பட்டுமா பழத்தை நல்லா பறிக்கட்டுமா அந்த பழத்தை நல்லா பறிக்கட்டுமா நான் ஒரு ராசியில்லா ராஜா என் ஆசைக்கு இதுவரை ரோஜா. நீ எங்க இருக்கின்றாயோ எப்படி இருக்கின்றாயோ சாத்தி தெரியவில்லை. எனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக நீ பல துன்பங்கள் இன்னல்களை எல்லாம் அனுப்பியிருக்கின்ற சாந்தி.
உண்மை என்னவென்று தெரியாமல் எனது தந்தை உன்னை அடித்து சித்திரவதை செய்து நாட்டை விட்டு துரத்தி விட்டாரு. நானும் எங்கெங்கோ தேடிக்கொண்டு வருகின்றேன். ஆனால் உன்னை என்னால் பார்க்க முடியவில்லையே சாந்தி. உன்னை பார்ப்பேனா இல்லை பார்க்காமலே இந்த பாவி இறந்து விடுவேனா சாந்தி? இன்னைக்கு வேற திசைக்கு ஆடு ஓட்டிட்டு வந்திருக்கோம். உனக்கு தெரியாது, நான் சுத்தி காட்டினே வரமா, கிளம்பு போலாம். ஆமா ஆமா போலாம். இது பொருள் கேட்கல. இந்த ஆலமரத்துல தூக்கு மாட்டி ஒருத்தன் செத்துட்டான். அவன் பொம்பளையில வந்தா தண்ணி தண்ணி தான் கேட்பான். மாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. நான் இது அந்த பேய் வந்து உனக்கு கையில வச்சு கிடையாது. அப்படியா மாமா? இருந்தாலும் கேட்கிற பொருள் பேய் மாதிரி தெரியல மாமா. அம்மா பாரு மாமா. ஆம்புல ஹலோ பிரதர் இல்ல பிரதர். ஓ அண்ணாவட்ட டேய் அண்ணாத்த. ஹலோ அம்மியா. அம்மா மாமனார் பேர்ல மாமனார் என்னது எழுந்திருக்கலையா? இரு நான் எழுப்பி பாக்குறேன். இரு ஐயா ஐயா அவனுக்கு போய் ஐயா கேட்டது அது இரு மாமா. தண்ணி தண்ணி நம்ம கையா வச்சு திருப்பி கொடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றிமா. இருக்கட்டுங்க பரவாயில்லைங்க. ஹலோ ஆம்பளை கண்ணி கஞ்சல ஐயோ பாவப்படாத அவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஐயோ உன்னை பார்த்தா ஆம்பளை மாதிரி தெரிஞ்சிருக்காது மாமா. எனக்கு தான் தெரியும் நீ ஆம்பளைன்னு. வேற உதாரணம் கிடைக்கல உங்களுக்கு. ஆமா அப்படியா? அவர் பார்த்தா பாவமா இருக்கு மாமா. ஏன் அவரை திட்டுற? அதுக்கு இல்ல ஐயா, பசி அதிகமா இருக்கு, சாப்பிடுறதுக்கு ஏதாவது மாமா. அவர் பசி பசின்னு சொல்றாரு. பின்னிக்கறி மாதிரி தெரிஞ்ச என்னது பின்னிக்கறி? ஐயோ பணக்காரன் சொல்றியா? ஆமா மாமா, அவர் பார்த்தாலே அப்படிதான் தெரியுது. மூஞ்சி முக வச்சு தெரிஞ்சு. ஆமா ஆமா எதுக்கு காவலியா? எதுவா இருந்தாலும் பரவாயில்லைங்க. போய் 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 கூழ் கூழ் சாப்பிடுயா? கூழியா அத்தால உங்களுக்கு வாயில வரணும். அவரை வெட்டி வெட்டிக்கிறியா? என்னது மாமா? போய்யா? ஓ கூழ் கேக்குறீங்களா? அது இப்ப எங்க இருக்கு? அதான் நம்மளே சாப்பிட்டு தீர்த்துட்டோமே. அம்மா தான் வச்சிருக்காங்க. எங்க அக்கா வச்சுக்கிட்டு வா. அக்கா வச்சிருக்கா? கிடைக்குமா? கூழ் வச்சுக்கிறியா? நீ என்ன பண்ண? நீ சொல்லாத சாப்பிட எவனா இருக்க கேட்டு
ஹலோ பிரிட்டர் ஐயா வாங்க வாங்க பிரிட்டர் நேரம் பேசு பேசு வா நான் மாமனார் தான் என் அக்கா அது கதை கேக்குறேன். அது என் அக்கா அது விரிக்குது பாரு மாமனார் தான் விரிக்குது பாரு இருக்குது. ஆமாங்க ஐயா எங்க அம்மா வச்சிருக்காங்க அத பாருங்க எங்க அம்மா என்னங்க ஒரு ஆப்பிள் பொம்பளை கட்டுப்பிடிச்ச நம்ம வீட்டு பொண்ணு கட்டுப்பிடிக்கல அவனுக்கு அடி பண்ணல அவன் கட்டுப்பிடிச்சு உத்து பாத்துக்க பொம்பளை தான் அப்படி அழுகு என்னால முடியல எவ்வளவு இழுத்து பாருங்க நீ வந்து மனம் அடிச்சா நீ மண்டியில் அடிச்சுட்டு ரத்தத்தை என் கண்ணால பாத்துருப்பல்ல அந்த லட்சி சாவச்சு போறாங்க அம்மா அம்மா யாரு எல்லாரும் கல்யாணம் யாரு திருப்பி கல்யாணம் ஐயா எங்க தவறாக நினைக்க வேண்டாம் ஐயா இவன் வேதியாக கிடையாது யாரு யாரு இவன் தான் எங்க கணவர் ஓஹோ அதான் அம்மா என் பிள்ளைங்க அதெல்லாம் தகவல் தெரியாது அவதான் அம்மா யார் மண்ணாலு ஏண்டி அவன் சொல்றேன் ஐயோ எப்படி யாரு அவரு அது இப்போதைக்கு வடி ஆமா அவர் யார் தெரியுமா யாரு அவர் தான் இவனுடைய அப்பா என்னது அப்பாவா அப்பா யாரு இந்த பொண்ணு என்ன பார்த்தா அப்பானது யாரு இது ஐயோ உனக்கும் சொல்லி புரியலையா எனக்கு நீ வேற யாரும் கிடையாது இவ்வளவு நம்முடைய மகன் நம்மளா ஆமாங்க என்ன சொல்ற சாமி ஓ அப்பா ஓ அப்பா ஓ அப்பா சுத்திமா இனிமேட்டு நான் வாயத்துக்கே எனக்கு மிச்சு வரல ஐயோ அவன் கெட்டுண்டா கூட நான் மஞ்சள் தண்ணி கிண்டா தண்ணி தெரிச்சு நடுவ குடும்பம் பண்ணி இருப்பேன் அவன் கட்டி குடிச்சுட்டானா அதுக்கு அந்த பொண்ணு கருப்பு போயிடுச்சு கெட்டுட்டு இருந்தா கூட தண்ணி தெளிச்சு மயக்கம் தெளிச்சு கட்டிக்குவேன். கட்டி முடிச்சுதானே இப்ப கட்டிக்க மாட்டேன். கருப்பு எவ்வளவு போயிட்டு போவாங்க எங்க அப்பா கோபப்பட்டு நியாயம் ஆனா அவங்க பண்ணிச்சு ஒண்ணும் தப்பு இல்ல அது அமுதா இருங்க அமுதா அவங்க அப்பா அவரு ஓத்துல பண்ணுதா அவங்க ரெண்டு பேரும் சாந்தி தான் அவங்க அம்மா அவங்க நாளைக்கு போட்டது ஒரு நுட்புரி பண்ணுங்க ஆமா இவங்க சண்டைக்கு போடுறீங்க அவரு அது புத்துரு பாவறீங்க நீ அது குடும்பம் உம்மா உம்மான்றாரு அது புண்ணா அவர் யார் தெரியுமா அவர்களுடைய கணவர் அமுதா தப்பாடா ஆமா மாமா என்னுடைய அப்பா தப்பு பண்ணிக்கடா ஏய் நான் சொல்றது வேறு கேளு அப்பதான் உனக்கு கொண்டு தருவாரு போயிட்டு மாமா நான் செய்தி தவறு என்ன மன்னிச்சு சொல்லு போ அந்த ஆளு வர அடிக்க போட்டோம் கூறுகிற அளவு கூட்ட மாட்டேன் அழக பார்த்தா எங்க அப்பா தன்னால உங்களுக்கு தான் போட்டுன்னு சொல்லுவாரு என் தலை ஓத்து கடவுள் யார் யாரு என்னென்ன ஈட்டோ அந்த ஈட்டு நடக்க போடுது மினிக்கு மாவன் மினிக்கு மாவல்ல முனிக்கு மாவன் மினிக்கு மாவன் வருமாங்க நீ அடிக்கிற அதுக்கு புள்ள குத்துட்டு கூட்டியா அதுக்கு பயிர் நீங்க அந்த மொளை மலை அது கீழ் வந்து அந்த அமுரை மட்டும் தெரியாது ஒருத்தவனுக்கு கொலை பண்ணி ஐயா ஐயா மாமா மாமா நீ கவலைப்படாத நான் அப்பா கிட்ட எடுத்து சொல்றேன் அப்பா பாருப்பா வாயால விட மாட்டேன் அப்பா நானும் அவர் தான் விரும்புறேன் ஐயோ தலையெட்டா போச்சு அவர் அழக மயங்கிட்ட மாட்டாங்க ஆமா ஐயோ ஐயோ பல்லோ எங்க மூச்சோ அந்த அழகான முகம் எங்க இந்த ஏழை அப்பா அம்மா சொன்னாங்க மாமா 36 லட்சம் சொன்னாங்கப்பா 32 லட்சம் தான் கேள்விப்பட்டேன் ஆமாப்பா ஆமா 36 லட்சம் புண்ணு மட்டும் எனக்கு கடையில் சித்துவேன்
வாயத்துக்கு முடியாது. அந்த பொண்ணு மேல எல்லாத்தையும் வச்சுட்டு நானு அஞ்சா வச்சுக்கியா? டேய் இருடா, ஏன்டா பேசிட்டு இருக்கா? நான் இருக்கேன் அவனுக்கு. என்னங்க இத பாருங்க, ஏதோ இந்த உயிரை காப்பாத்தினாங்க, அதனால இவனுக்கு ஏதாவது உதவி செய்ய நினைச்சு நம்முடைய மகளை அவர்களே இல்லை என்றால் உன்னுடைய மகளை உயிரோடு நான் பார்த்திருக்க முடியாது. அவர்களால் தான் நீ இப்பொழுது உயிரோடு இருக்கின்றார். அந்த நன்றி கடனுக்காக நம் மகளை தரலாம் என்று கூறுகின்றேன். உன் விருப்பம் முதல் என்றால் நான் என்ன தனியா சொல்ல போகிறேன். விருப்பப்படி அவனுக்கு ஒரு வார்த்தை பேசலாம். மாப்பிள்ளை சரி மாமா வந்து அவரு குஞ்சு போல போய் குஞ்ச பார்த்து போல கஞ்சா திருப்பி நீ பையன் திருப்புள்ள குதிரை கொடுக்குற நான் அம்பரால ஆடு ஓட்டு போய் சீக்கிரம் வாங்குறீங்க. அம்மரா அப்பாவுக்கு நல்ல மனசு மாமா. ஏதோ நம்மளால உங்க குடும்பம் ஓட்டு போட்டு போலாமா போலாமா? இந்த உலகத்தில் நான் தன்னந்தனியாக போய்விட்டேன். என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா இறைவா? ஆவது பெண்ணாலே மனசே அழிவது பெண்ணாலே, ஆவது பெண்ணாலே அவனே தாழ்வது பெண்ணாலே, ஆவது பெண்ணாலே மனிதே அழிவது பெண்ணாலே, ஆவது பெண்ணாலே அவனே வாழ்வது பெண்ணாலே, ஆவது பெண்ணாலே மனசே அழிவது பெண்ணாலே, ஆவது பெண்ணாலே அவனே தாழ்வது பெண்ணாலே. விளையாட்டு சிறு பிள்ளை வீர சிவாஜியானது பெண்ணாலே, மின்னென்று சொன்ன சூரியன் நின்றது பெண்ணாலே, சின்ன தாடி கையெழுத்து வேலை கையில் போட்டது பெண்ணாலே, இந்தியா தங்க பதக்கோட்டை இதெல்லாம் பெண்ணாலே, இந்தியா தங்க பதக்கோட்டை இதெல்லாம் பெண்ணாலே, இந்தியா தங்க பதக்கோட்டை இதெல்லாம் பெண்ணாலே, அந்த வழியில் மகே அழகான ஆவது பெண்ணாலே மனிதே அழிவது பெண்ணாலே, அந்த பாண்டவர்கள் படையில் சென்று கொடுப்பது பெண்ணாலே, அந்த இந்திர சந்திரன் இந்த வயல்களும் கெட்டது பெண்ணாலே, கொள்ளை கொள்ளும் போது வெள்ளை காற்று மகள் வந்தது பெண்ணாலே, பாட்டு மன்னன் மலை மண்ணோடு மண்ணாக போனது பெண்ணாலே, நல்லதோ கெட்டது இங்கே நடப்பதெல்லாம் பெண்ணாலே, நல்லதோ கெட்டது இங்கே நடப்பதெல்லாம் பெண்ணாலே, முழுசா பாட்டு சொல்ல முடியாது பெண்ணாலே, ஆவது பெண்ணாலே மனசே அழிவது பெண்ணாலே, வாழ்வது பெண்ணாலே அவனே தழுவது பெண்ணாலே. இறைவா, இந்த உலகத்திலே ஒரு பெண்ணை நம்பி என்னுடைய மாமாவின் விருப்பத்தை கேட்டு நான் கட்டாயத்திலும் செய்து கொண்டேனே. ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட நிலைமை நன்மை நடத்தி கூட பார்க்கவில்லையே இறைவா. தங்கா அவளை இதயம் அழைக்கின்றது, அதில் அனல் காற்று வீசுகின்றது. அவளை இதயம் அழைக்கின்றது, அதில் அனல் காற்று வீசுகின்றது. பழகி வந்த ஒரு நாளிலே
இறைவா, இந்த உலகத்தில் இன்னும் வாழவே கூடாது, இந்த குடும்பத்தை வாழவே கூடாது. ஐயோ இறைவா, இறைவா. அம்மாய், உனக்காக வாரத்திலே உனக்காக அதனாலே கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். காமாட்சி உன் நினைப்பு நீ இருந்த போதுமடா நிற்க ஒரு பாட்டெழுதே கண்ணால் கண்டா பின்னால் மறையிலே மக்கோ வந்தாக்கா அனல் பார்வே நீ இருந்த போது மடா நிற்க ஒரு பாட்டெழுதே. நீ ஞாயிற்றுக்கிழமை அவன் குட்டிட்டு ரோட்ல வருவான் தண்டிக்க. ஆமா மாமா, அரியாதை பூ நீ சீக்கிரமா வீடு போய் சேரணும். கிளம்புங்க போலாமா? யாரு என்னன்னு தெரியல, தலையில ரத்த காயத்தோட மயங்கி கிடக்கிறாரு மாமா. ஹலோ ஓ உண்ணா அண்ணாவா? ஹலோ ஹலோ எழுப்பி பாரு மாமா. தலை வச்சு பாரு, மூச்சு வச்சா பாரு. எங்க தலையை வச்சு பாருலாம்? மூச்சு அமரியா கிளம்ப முப்பது எவனா மைக் வச்சு பத்திரா நம்ம மேல வந்து போயிட்டு. நீ எழுப்பிடியா இல்லையா? நீ எழுப்பிடியா இல்லையா? நீ எழுப்புனா எழுந்துக்கிறது கூட எழுந்துக்காது பட்டுன்னு. நீ எழுப்பு பாரு, எனக்கு நான் எழுப்பி பாக்குறேன். எங்க ஐயோ அம்மா 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 இந்த பைனான்ஸ் வாங்க வந்தா கூட்டிட்டு அவங்க அந்த பொம்பளை பார்த்தா கை எடுத்து போடுறாருங்க. நம்ம காட்டுமே இல்ல பாயிட்டு போடுறேன். ஹலோ உண்மையை போய் கத்து கொடுங்க. ஆள் குத்துட்டு நிலுங்க என்னது நிலுங்க சொல்றேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு இது வரைக்கும் நான் எதுவுமே தொட்டது கிடையாது. அதான் சாமுகிறேன். யாரா? நான் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணா? இந்த பொண்ணையா? நானே கண்டுபிடிச்சேன். இந்த ஏழுக்கு அங்க போய்க்கிறீங்க நேரம் பாரு மாதிரி போகிறா. ஆம்பளை தெரியும் கண்ணு இருக்கா? நீங்க ஆம்பளா? ஆம்பளையா? நீ ரொம்ப கோவப்படாத. நீ கோவப்பட்டாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டாக்டர் சொல்லிக்கிறேன். உனக்கு சூத்திர சக்கரை என்னது? சக்கரை சொல்லிக்கிறான். உடம்புல சக்கரை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. மாமா நீ ரொம்ப கோவப்படாத. அவரை பார்த்தா பாவமா இருக்கு மாமா. நான் என்ன எதுன்னு விசாரிக்கிட்டா அவரை? நீ என்ன அவனுக்கு ஒரு முகத்தை பாருங்களேன். அவர் ரொம்ப பாவமா இருக்காரு. நான் என்ன எதிர்த்து விசாரிச்சு வைக்கிறேன். நீ போயிட்டு அந்த ஆடெல்லாம் மடக்கிட்டு வந்து மாமா. அது உன இன்னும் எதிரி கேட்கான். எட்டு நீ சொல்லு பதில இல்ல வச்சுக்கா. உனக்கு பல்லு கொச்சுக்கலாம் தெரியுமா? அதுதான் ஆளுநா பண்ணி இந்த கெடியில வச்சுக்கிறான். உண்டி முந்தியா? பருப்பு வாவாரு மாமா என்ன எது நான் விசாரிச்சு வைக்கிறேன். நீ போய் அந்த ஆட்டெல்லாம் மடிக்கிட்டு வா சீக்கிரம். அதுதான் ஆண்டு கடவுளுக்கு தெரியும். நம்ம ஒண்ணு எப்படி படிக்கிறீங்க அதை எப்படி பற்றி வச்சுக்கிறோம். மரக்கட்டில் இருந்து எனக்கு தெரிய வைத்திருக்கிறீர்கள். ஆமாங்க, உங்களுக்கு என்ன நன்றி சொல்லுங்க எனக்கு ஒன்றும் புரியலங்க. பரவாயில்ல அதெல்லாம் இருக்கட்டும். ஏங்க நினைக்க வாங்க. என்னங்க நன்றி சொன்னீங்க உடனே பறக்கிறீங்களே, ஏன் அவசரப்படுறீங்க? எப்பவுமே அவசரமா தான் இருப்பீங்களா? ஆமா ஏங்க உங்களுக்கு என்ன வேணும்? ஏங்க எனக்கு ஒண்ணு வேணாம். உங்க பேர் என்னங்க?
ஆமா. ஆமா, என் பேரை கிட்ட என்ன செய்ய போறீங்க? ஒண்ணும் கிடையாது, தெரிஞ்சுக்கலாம் தான் கேக்குறேன். அப்படியா? ஆமா. என்னுடைய பெயரு ஆ? அமரன். அமரனா? ஆமாங்க. ஆஹா, என்ன அருமையான பெயர். அமரன், அமுதா, அமரன், அமுதா, அமுதா, அமரன். எங்க பேரை கேட்டீங்க? சொல்லிட்டேன். அமரன், அமுதா, அமுதா, அமரன். நல்லா இருக்கு. ஆமா, உங்க பேர் நான் கேட்கவே இல்லையே. என் பேரு அமுதாங்க. அமுதாவா? ஆமா. சரி. அப்படியா இருக்கலாம். அந்த கடாடி அந்த பொட்டாடி செய்து மலை மலை ஓடிவிடுது. எந்த ஆடு எந்த ஆடு தெரிஞ்சுக்கா? அந்த கடாடி பெரிய ஆடியா இங்க பொட்ட ஆடு கடை ஆடு பின்னாடி சுத்திங்க இருக்கு. கொஞ்ச நேரத்துல நான் அதை பார்த்துட்டு போய் வா. கேட்கறியா? இப்பதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கேன். அவள் பார்த்தா பாவமா இருக்கு. விசாரிச்சு வைக்கிறேன், நீ போயிட்டு வரியா? அவங்க கால் பிடிக்கிறாங்க. ஐயோ, நான் பாத்துக்கிறேன் மாமா, நீ போயிட்டு வா. ஏங்க, என் பேரு அமுதான்னு சொன்னேனே. அமரன், அமுதா, அமுதா, அமரன். பொருத்தம் நல்லா இருக்கா? அப்படின்னு ஒண்ணுமே புரியலங்க. பொருத்தம்னா தெரியாதா? ஒருத்தனை தெரியல. கல்யாணத்துக்கு முன்னாடி பேரு பொருத்தம் பாப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி? ஆமா. ஆமா, இதையெல்லாம் எதற்காக சொல்லி கொண்டிருக்கிறாய்? ஒன்றும் புரியலையே. நீங்க முதல்ல பொருத்தம் நல்லா இருக்கான்னு பாக்கணும். ஏன்னா ஏன் சொல்றேன் தெரியுமா? எனக்கு வெக்கமா இருக்குங்க. வெக்கமா இருக்கா? ஆமா. உனக்கே வெக்கமா இருக்கு? ஆமாங்க, ஒரு பெண்ணா பிறந்தா வெக்கம் இருக்கணும்ல. அது வந்து என்ன வந்து அது வந்து என்னங்க வந்து ஐயோ, உங்க மேல என் மேல ஒன்றுமே இல்லைங்க. ஒண்ணுமே கிடையாதா? இல்ல. ஏங்க, உங்க மேல என் மேல காக்கா. ஐயோ, காக்கா கருப்பா தாங்க இருக்கும். ஐயோ, காக்கா கருப்பா தான் இருக்கு. நான் என்ன சிகப்பா இருக்கு நான் சொன்னேன்? ஏங்க, நான் தெளிவா சொல்லிட்டுட்டா? சொல்லுங்க. உங்களை விரும்புறேன்னு நான் தெளிவா சொல்லிடுறேங்க. ஐயோ, உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். இந்த பெண்களை நம்பவே முடியாது. ஏங்க? நான் ஏற்கனவே பட்ட வேதனை போதும். உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். ஏங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. நீங்க பட்ட வேதனைக்கெல்லாம் நான் மருந்து போட்டு ஆத்துறேங்க. மருந்து போட்டு ஆத்துறீங்க? ஆமா. இப்படித்தான் சொல்லுவீங்க. அதன் பிறகு என்ன செய்வீங்கன்னு தெரியல. நான் அதெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டேங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அப்படியா? ஆமா. சரி, என் மீது விருப்பப்படுவது உண்மையானா? உண்மைதாங்க. எனக்கு ஒரு சிறிய சந்தேகம். என்ன சந்தேகம்? அதை பார்த்தாயா, அது அந்த அம்மா நாணயத்தில் நின்று அடைந்தால் உங்களை தவிர வேறு எந்த ஆடவனையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். என்னது? எனக்கு தெரியுமா? எதற்கு? இந்த காலத்தில் இருக்கின்ற உங்களை போன்ற பெண்கள் ஒரு வாலிபனை பார்த்து காதலிக்கிறீர்கள். ஆமா. உன்னையே திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்றீங்க. ஆமா. பிறகு இந்த வாலிப மனசுல எங்கெங்கோ ஏங்க விட்டுறீங்க. எங்க ஏங்க விடுறோம்? ஏங்க, அந்த மாதிரிலாம் ஏங்க விட மாட்டேன். திருமணம் செஞ்சா உங்களை தான் நான் திருமணம் செய்வேன். இது சத்தியம். கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருப்பேன். இது சத்தியம். அப்படியா? ஐயோ! அப்படியா? அப்படியா? அவன் கேவலம் அவன் இந்த மாதிரி ஒரு அறிவு வந்த பெண். அவன் அறிவு தெரியாது. அவன் எதுக்கு கட்டி பண்ணிக்கிறீங்க? ஆமா, உன்னை ஆடெல்லாம் ஓட்டிட்டு வர சொன்னேன். நீ ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்த? சத்தியம் பண்ணி ஏய், ஏன்டா வந்த இவ்வளவு சீக்கிரம்? அட பல்லா, அட வண்டிக்காலா, அட தொத்துவாய் முண்டை, அட போன கையா. மை வச்சுட்டானா? என்னது மை வச்சுட்டாங்க? நான் அவருக்கு மை வைக்கல, நான் தான் மை வச்சிருக்கேன். அப்படியா? அது மாதிரிலாம் என்னை போய் ஒரு வயசு மூத்தணும். என்னது மூத்தலாம்? மூத்த வந்தாங்க. மூத்தவன் சொல்றியா? மூத்தவன் இருந்தா என்ன கட்டிக்கலாம் வந்தியா? உன் முகத்துக்கெல்லாம் யாரு பொண்ணு கொடுப்பாங்க? இந்த உலகத்துல யாருமே உன்னை கட்டிக்கவே மாட்டாங்களா? புளிச்ச மாவு என்னப்பா புளிச்ச மாவு புளிக்கிற மாவு சொல்லுறியா? அவனுக்கு ஒரு வாக்கு சொல்லுறியா? என்ன சொல்லுவாங்க? நான் அவரை தான் விரும்புறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நான் அவர் கூட தான் குழந்தை பெற்க போறேன். நீயும் நானும் பிரியம் இருப்பதற்கு இந்த ஒரு சத்தியமே போதும் கண்ணே. இந்த ஒரு சத்தியமே போதும். இந்த இளமான பொழுதினிலே எப்படி காணும் பொழுது எனக்கு எப்படி இருக்கிறாய் தெரியுமா? எப்படிங்க? வானத்தை தேடிய பூத்திருக்கும் புது நிலவே, குயிலவே, பாருங்கள் வளமுறை அழைக்கிறேன். என் பையன்களையே வந்து விடு. அப்படியா? தெரியுமா? எப்படி காதலிக்கும் சொல்லுதடி இந்த கட்டான வயல். அதை கிடைக்கிறவங்க கிடைக்கிறவங்க பாரு. பட்டு வண்ண சிட்டு படகு தூரை விட்டு யாரையடி அண்ணாரப்படி போட்டு
மைதியா மனுஷனானி உடன் பிறந்த தங்கை என்று மாறாமலை கொல்ல துணிகின்றாயே, அப்படி என்னடா வருது? அடச்சா, உனக்கு கொஞ்சம் கூட புத்தி கிடையாதுடா. எனக்கு ஏய், அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? எப்படிப்பட்டவள்? அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? என்னடா? இவ்வளவு சதிக்காரி, இவ்வளவு மோசக்காரி, இவ்வளவு நாசக்காரி, இவ்வளவு வேசக்காரி, இவ்வளவு விபச்சாரி. தேவையா போன மைதியா மாமா மாமா மண்ணு வச்சு திருப்பி கொஞ்சம் தேவையில்ல போகுது. மாமா டேய் மாப்ள, டேய் மாப்ள, ஏ பல்ல மாமா, எதை வைத்த என்ன காரணம்? ஏய், இவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? இவனுக்கும் உனக்கும் திருமணம் நடந்தது. ஆமா, திருமணம் நடந்த உடனே நாம் இருவரும் ஒன்றாக சேர்ந்து மலைநாட்டிற்கு போருக்கு புறப்பட்டு விட்டோம். அப்படி இருக்க இவன் எப்படி கர்ப்பமாக முடியும்? மாற்றான் ஒருவரோடு ஒன்று கூடி வயிற்றில் கரு சுமந்து கொண்டு வானத்தில் பறக்க விட்டு விட்டார்கள். போதல் நிறுத்தடா. உனக்கு தெரிஞ்சது அதுதான். நடந்த விஷயம் என்ன தெரியுமா? போருக்கு சென்றோம். செல்லும் வழியிலே ஆற்றிலே நீரானது அதிகமாக இருந்ததால் அதே இடத்தில் கூட நாம் தங்கிடும் அல்லவா? அப்பொழுது நீயோ நன்றாக உறங்கி விட்டாய். எனக்கும் உறக்கம் வரவில்லை. சென்று சாந்தியை சந்தித்தேன். இருவரும் ஒன்று சேர்ந்தோம், இன்பமாக இருந்தோம். ஆனால் வரும் பொழுது அவளிடத்தில் என்ன கேட்டேன் தெரியுமா? நான் வந்தது, சந்தித்தது, நாம் இன்பமாக இருந்தது யாருக்குமே சொல்லக்கூடாது என்று சத்தியம் செய்து வாங்கிவிட்டேன். அதனால் அந்த அப்படி என்றால் இந்த உலகத்திலே சத்தியம் கத்த உத்தமி யார் என்றால் என்னுடைய தந்தை சாந்தி. சத்தியத்தை கத்த உத்தமி, சத்தியத்தை கத்த உத்தமி. எதுக்காக வலிக்கிறீங்க? என்ன மன்னித்து விடுத்தங்க. நான் ஏன் உன்னை மன்னிக்கிறோம்? எங்க நடந்ததை தெரியாமல் என்னை தவறாக புரிந்து வரா. அது அண்ணா, என்ன இது தலையில் அடிபட்டு என்ன? இதையாமா கேட்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் தெரியுமா? இதற்கெல்லாம் காரணம் உன்னுடைய தங்கை நீலாம்பரி. என் தங்கச்சி? ஆமா, என் தங்கையா? ஆமாண்டா. உண்மையிலே சொல்ல போனா உன்னுடைய தங்கை தான் ஒரு பேசி விபச்சாரி. அவன் தங்கச்சி தேவையா மாமா மாமா அஜித் குமார் மாமா, நீ கிடைக்கலன்னா நான் 10 கிலோ வெள்ளம் வாங்கி கொண்டு செத்துருவேன். இதற்கெல்லாம் காரணம் தெரியுமா? உன்னுடைய தங்கை நீலாம்பரி இந்நாட்டு அமைச்சரோடு ஒன்று கூடி கள்ளக்காடு கொண்டு அதை கேட்டதற்கு என்னை மண்டல் கைப்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என்றால் இப்பொழுது அத்தனை உண்மையா? ஏண்டி நாடு மாதிரி மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க. ஏண்டி நாடு மாதிரி வாங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? வாங்க. எங்க அண்ணன் நல்லாதான் இருக்கிறாரு. அதே மாதிரி அண்ணனை கூட விட்டு வைக்க மாட்டேன் சக்காலஜி. ஆமா
பாருடி. யாரு? அத நிக்கிறாரு பாரு எங்க அப்பா. ஏன் பாத்தியோ? ஐயா, அடியா சக்கரத்தி. நான் ஒருத்தருங்க போறேன்டி. எனக்கு வாங்க முடியாது. அப்பா நான் போறேன் போன் பண்ணுங்க அண்ணா. டேய் கண்டே என் வண்டி எப்படி இருக்கிறாங்க? நல்லா கொழுப்பு நல்லா வெள்ளை பண்ணி மாதிரி இருக்கிறாங்க பாருங்க அண்ணி. இது அப்படியே சின்னதா போற அப்படியே போயிடா. அது என் மகளை என்ன கேக்குறீங்க? அவ யாரு? பாவத்தை பார்த்து உங்களுக்கு ஒன்று சேர்ந்து விட்டார்கள். இனி நம்மளால் தப்பிக்கவே முடியாது. போய் சேருகின்றேன். நான் செய்த குற்றத்திற்கு இதுவே சரியான பாடம். இதை பார்த்தாயிலும் திருந்துங்கள். என்னுடைய தங்கையார் உன்னுடைய வாழ்க்கையை கட்டுவிட்டது. ஆனால் இனிமேல் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதனால் என் மகள் அமுதாவை திருமணம் செய்து கொண்டேன். அப்படியே வாழ்க்கையில் இன்பமாக இருக்கிறது. அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் நெடும்பரை கிராமம் ஸ்ரீ பொன்னி நாடக மன்றத்தார் நடத்திய சத்தியம் காத்த உத்தமே அல்லது அமுதாவின் திருமணம் என்ற நாடகம் இந்த இறுதி காட்சியோடு முடிவடைந்தது. கண்டுகளித்த அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் கலை மன்றத்தின் சார்பில் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.